பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்ம எல்லாருடைய ஆசையும் அதுதான். நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும். நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் எனக்கு வெற்றி தர வேண்டும். நான் செய்கிற காரியங்களிலெல்லாம் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் அத்தனை பேரும் விரும்புகிற ஒன்றுதான். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதா என்று கேட்டால், சில நேரங்களிலே இந்த காரியங்கள் நாம் நினைப்பதற்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் எதிராய் நடந்து விடுகிறதை நாம் அநேக முறை பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷனை அவனுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாராம். பாருங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருக்கிற அநேகர் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள் ஒரு பொழுதும் தங்களுடைய பாதையிலே, தங்களுடைய வேலையிலே அவர்கள் ஒரு பொழுதும் இளைப்படையவில்லை, அல்லாவிட்டால் தோற்று போகவில்லை. ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்தா என்கிற ஒரு மனிதன். இந்த மனிதன் தன்னுடைய சகோதரர்களால் விரட்டப்பட்டு வேறொரு இடத்திலே அங்கே போய் அவன் இந்த போர் தொழில் செய்து கொண்டிருந்தான். இப்படி அவன் போர் தொழில் செய்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்ரவேல் தேசம் அந்நியரிடத்திலே அடிமைப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவன் அந்த அடிமைத்தனத்தை மீட்கும்படியாய், இவனை அழைக்கும்படியாய் இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் எல்லாம் இவனிடத்தில் ஆள் அனுப்புகிறார்கள். அப்பொழுது இவன் சொல்லுகிறான், நீங்கள் தானே என் தகப்பன் வீட்டை விட்டு விரட்டினீர்கள், இப்பொழுதும் நான் உங்களோடு கூட வர வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் மேல் என்னை சேனாதிபதியாக வைக்க வேண்டும் என்கிறார். அவர்கள் அதற்கு சம்மதிக்கிறார்கள். இப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, இவன் அந்த ராஜாவின் இடத்திலே பேசுவதற்கு முன்பதாய், அந்த யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாய் வேதம் சொல்லுகிறது, எப்தா மிஸ்பாவிலே தன் காரியங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இவனுடைய தொழில் போர் செய்வதுதான் இவனுடைய தொழில். இப்பொழுது மொத்த சமுதாயமும் அவனை அழைக்கிறது. ஆனால் அவனுடைய காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய எல்லா காரியத்தையும் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் வைத்து விடுகிறான். அவனுடைய எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுகிறான். அவனுடைய கடந்த காலங்களை சொல்லியிருக்கக்கூடும், அவன் இப்பொழுது நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை சொல்லியிருக்கக்கூடும், அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கக்கூடும், சில நேரம் அழுதிருக்கக்கூடும், சில நேரங்களில் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதையும் கர்த்தரிடத்தில் அவன் சொல்லிவிட்டு அந்த யுத்தத்திற்கு புறப்பட ஆரம்பிக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய திருச்சபையே, வேதம் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தர் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை தான் செய்ய விரும்புகிறார். உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். எல்லா காரியத்தையும் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். தேவனுடைய கையில் கொடுத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மாத்திரமே நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம். எனவே எதற்கும் கவலைப்படாமல் உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவருடைய கையில் ஒப்படைத்து பாருங்கள். உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். வாய்க்க பண்ணுகிற தெய்வம், வெற்றி தருகிற தெய்வம், மகிமை செய்கிற கர்த்தர் நிச்சயமாய் மகிமை தருகிறார். எனவே அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர், மகத்துவமானவர், இரக்கங்களினால் முடிசூட்டி கொள்ளுகிறவர், நன்மையினால் கர்த்தர் பாதுகாக்கிறவர் அல்லவா? அந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் என் தேவன் தம்முடைய தெய்வீக அன்பினால், கிருபையினால் என் ஆண்டவர் எங்களை நிறைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் எங்கள் தேவனிடத்தில் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. உம்மிடத்திலேயே எங்களுடைய நம்பிக்கை வைக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் பலப்படுத்தும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.